அப்பதான் அந்த பானைக்குள்ள இருந்து வந்தது தேனீக்கள். அது அந்த குணால் காகத்தை கொட்ட ஆரம்பிச்சுது. ஐயோ, வலிக்குதே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இந்த கோட்லுவி கொட்டுதே. குணால் காகம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா கூட அந்த தேனீக்கள் விரட்டி விரட்டி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஓடி வந்த அந்த குணால் காகம் குருவிங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. இந்த தேனீக்கள்கிட்ட இருந்து எங்கடா காப்பாத்துங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. கெட்ட எண்ணம் கொண்ட குணாலுக்காகவே இதே மாதிரி தானே என்னோட தங்கச்சி வர்ணிக்கும் நாக்கு எரிஞ்சிருக்கும். அதை பார்த்து மட்டும் நீ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்திருப்பேல, இப்ப உன்னை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். ப்ளீஸ் குருவி, என்ன மன்னிச்சிரு, இந்த தப்ப நான் இனிமே செய்யவே மாட்டேன். அப்படி அந்த காகம் சொன்னதும் தன்வி குருவி அந்த தேனீக்களை அங்கிருந்து போக சொல்லிருச்சு. குருவிங்களே, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். இங்க பாரு குருவி, உன் மேல நான் வச்ச நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. இனிமேலாவது உன்னை நம்பி யாராவது வந்தா அவங்கள காயப்படுத்தாம இருக்க கத்துக்கோ. ஆமா குருவி, இனிமே மத்தவங்களை ஏமாத்தாம இருக்கிறதா உன் உடம்புக்கும் நல்லது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா,